வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மோமெண்ட். மகர ராசி. மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி 5ஆம் வீட்டில் குரு இருக்கார். ரொம்ப விசேஷம். ஏன்னா 7.5 சனி, அதுக்கு ஓரளவுக்கு ஆஃப்செட் பண்ணுற மாதிரி 5ல் இருந்த குரு நன்மை. இப்போ 5ல் இருந்து குரு 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ 6ஆம் வீட்டில் குரு போகும்போது எனக்கு என்ன நன்மை வரும்னா, குருவினால் பெரிய நன்மைகள் வர வாய்ப்பே இல்லை 6ஆம் வீட்டில். ஆனால் அவர் பார்க்கறது என்றைக்கும் நல்லது தான். குரு பார்க்கில் கோடி நன்மையுமாங்க. அதனால் அந்த நன்மை உண்டு. அப்போ எங்கெல்லாம் அவர் பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளாராசியை பார்க்கிறார். துலாம்னா 10ஆம் வீடு. அப்போது வேலை செய்கிற இடம் கர்மா இன்றைக்கி ரொம்ப முக்கியம். வேலை போச்சுன்னா பாதி மனுஷன் போயிடலாம். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால வேலையில் பிரச்சனை வராது, கேரண்டீடாக வராது. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் வீடு. வேலையில் பிரச்சனை இல்லை, மனசில் நிம்மதி இருக்குது, நிம்மதியாக தூங்குறான், தேவையில்லாத செலவுகள் இல்லை. அப்படியே ஏதாவது செலவு பண்ணாலும் அது நல்ல செலவுகளாக அமையும். 2ஆம் இடத்தையும் பார்த்தார், தொடர்ந்து வருமானம். அப்போ வேலையில் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து எனக்கு வருமானம் வருது, நிம்மதியாக உறங்குகிறேன், போதுமே. ஆனால் இதில் பெரிய பெனிஃபிட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, 3ல் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிநாதன். அப்போ சனி கிவ்ஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி தரார். அப்போது ஒரு என்ன மாதிரியான ஒரு விஷயம் பேலன்சிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரான நல்ல முயற்சிகள், மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, சில இனிஷியேட்டிவ்ஸ் புதுசாக எடுக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் 6ல் குரு இருக்கும்போது குரு தரக்கூடிய சுபிட்சங்கள் அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும். திருமணத்துக்காக பார்த்துருந்தா பேச்சுவார்த்தையிலே இருக்குமே தவிர முடிவு எட்டாது.
சில நேரங்களில் சுபமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முடிவு வரத்துக்கு வாய்ப்புகள் வரும். எப்படி வரும்னு பார்த்தா குருவினுடைய சாரத்தை பார்க்கும்போது அதுக்கான ஒரு ஹோப்ஸ் இருக்குது. அப்போ குருவினுடைய சாரம் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். குருவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மிருகசீஷ நட்சத்திரம், அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் யார்? 11ஆம் வீட்டுக்குடையவர், 4ஆம் வீட்டுக்குடையவர். அப்போ ஏதாவது வீடு புக் பண்ணுறது, கடன் கிடைக்கும். குரு 6ல் இருந்தால் கடன் கிடைக்கும். ஸோ வீடு புக் பண்ணுறது, கடன், இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய நட்சத்திரத்தில் போவார். திருவாதிரை நட்சத்திரம். அது கிட்டத்தட்ட ஜூலை, ஆகஸ்ட். இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் அவர் போகும்போது சில நன்மைகள் உண்டு. என்ன நன்மைகள்னா, தன வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். சில செலவுகள் நமக்கு குறையும். அதனால் இப்போ வரது எனக்கு என்னமோ 100 ரூபா, ஆனால் இது வரைக்கும் எனக்கு செலவாயிருந்தது 70 ரூபா, ஆனால் இப்போ 50 அது குறைஞ்சிருது. அப்போது 50 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ராவாக நிற்குது. அப்படி கிடக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வரவு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதால. அதே நேரத்தில் அவர் தன்னுடைய குருவினுடைய நட்சத்திரத்தில் அவர் டிரான்சிட் ஆகிற பீரியட் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தொடங்கி ஜூன் 2ஆம் தேதி வரை. ஆனால் இந்த குரு யார்? 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் உடையவர். அப்போ பெரிய யோகத்தை தரக்கூடியவர் அல்ல. அவருடைய புனர்பூச நட்சத்திரம் அதுவும் 6ஆம் வீட்டாக இருப்பதால் அந்த வீட்டில் அந்த நட்சத்திரத்தில் தான் அவர் பெரும்பாலும் டிரான்சிட் ஆகிறார். இதில் நான் என்ன சொல்கிறேன், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. அப்போது அதுக்கு ஒரு முடிவு வரணும். ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ எப்போ அது ஃபிக்ஸ் ஆகுது? இதுக்கு தான் ஒரு அருமையான ஒரு விடை கிடைக்கிறது உங்களுக்கு. அவர் 7ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணிவிட்டு திரும்ப 6ஆம் வீட்டுக்குள்ளே வரார். அப்போ 7ஆம் வீட்டுக்குள்ளே குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் 20 அக்டோபர்லேருந்து 5 டிசம்பர். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் 7ஆம் வீடு என்பது சகல நன்மைகளையும் தரக்கூடிய இடம். அந்த இடம் உச்ச வீடாகவும் அமைகிறது. அப்போ குருவுடைய ஃபுல் பவர் அன்லீஷஸ் த கம்ப்ளீட் பவர் அப்படின்னு அர்த்தம். மழையே பெய்யலை, கடைசியில் 1 மணி நேரம் தான் ஏன் பேஞ்சுது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் பேஞ்சுது. சரி, தண்ணி பஞ்சம் தீர்ந்துதா? அது மாதிரி தான் வரவேண்டிய பல நன்மைகளை கிட்டத்தட்ட இந்த நவம்பர், டிசம்பரில் நீங்கள் அடைவீங்க. அதுதான் அதில் வரக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்குது. அப்போது 6ஆம் இடத்துல குரு, எனக்கு பெரிய நன்மைகள் இருக்கா? இல்லைப்பா, வேலை ஸ்திரமாக போகுது, செலவுகள் கட்டுப்படுகிறது, வரவு ரெகுலராக இருக்குது, சம்பளம் ரெகுலராக இருக்குது. எனக்கு சம்பளத்தில் திடீர்னு உயர்வு, எனக்கு புகழ் பெருமை, எனக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதுதான் குரு 6ல் போகிறதுனால வரக்கூடிய ஒரு ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்னேஷன் வேறு, பாதிப்பு வேறு. பாதிப்பு இல்லை, ஸ்டாக்னேஷன் தான் இருக்குது. அதே நேரத்தில் மனோதைரியம் அது ரொம்ப முக்கியம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அப்படியே சோர்ந்து போய் வேலைக்கு போவான். சார் எப்போ வீட்டுக்கு வரமான்னு தெரியாது சார், அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் சார், விசா பேப்பர்ஸு கன்ஃபார்ம் ஆகுமா என்னன்னு தெரில சார். அப்புறம் இந்த லாட்ரி மாதிரி எடுக்கிறாங்க H1B, அதில் எனக்கு இந்த லாட்ரியில் ஃபார்மாக வந்துடுமா சார்? என்னையா வாழ்க்கை? சொல்லுவாங்க நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு. அப்படியே வாழ்ந்துட்டுருக்கீங்க. நாளைக்கு என் தலை வெட்டுப்படுமா? ஐயா இன்னைக்கு வெட்டப்படல, தப்பிச்சிட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை அதல்ல. அப்படி உங்களை குரு செய்யப்போவது இல்லை 6ஆம் இடத்துல இருக்கிறதால. உங்களுக்கு அடிப்படை தேவைகள், அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் விசேஷம்னு ஒரு கணக்கு சொல்லுவோம். அப்போ இருக்கும் இடம் 6ஆம் இடம். அப்போ எதனால் பிரச்சனைகள்? கடன்கார தொல்லை வரலாம். ஏற்கனவே கடன்லாம் இருந்தால் அதெல்லாம் கவனமாக இருக்கணும். 2வது விஷயம் ஹெல்த்தில் பாதிப்பு இருக்குது. கொஞ்சம் வயசாகிடுது எனக்கு, ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹெல்த்தில் ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இதில் அமையும். அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரையில் சாதாரணமாக போயிட்டுருக்கிறவங்க பெரிய அளவுக்கு பயப்படவோ அலட்டிக்கவோ தேவையில்லை. ஆனால் எனக்கு ஹெல்த்தில் பிரச்சனை, கடன் தொல்லை இருக்குது, இல்லைன்னா எவனா என் மேலே கேஸ் போட்டிருக்கான், கோர்ட்டில் கேஸ் நடக்குது,
அதை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். ஏன்னா 3ல் சனி இருக்கிறதால. ஆனால் அதே நேரத்தில் அந்த கோர்ட் கேஸஸ் ஒரு முடிவுக்கு வருமானா வாய்தா தான் நம்ம ஊர். என்னத்த முடிவு? வாய்தாவாக வாங்கி உங்கள் பிள்ளை உங்கள் பேர பையன் ஒரு வேளை முடிப்பான் அந்த கேஸை. அதில் இந்த கூத்தெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாதிரி போகலாம் இழுவையாக. இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு 6ல் குரு இருக்கும் போது. ஆனால் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை, நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் புதுசாக வரப்போகிறதுக்கு இல்லை, புதிய பிரச்சனைகளும் இல்லை. ஸோ இதுதான் நெட் ரிசல்ட்டாக இருக்கிறதுனால தைரியமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.